ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் ப்ரஷ் பண்ண உடனே நான் ஒரே ஒரு பிஞ்சு கருஞ்சீரகம் சாப்பிடுவேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி டீ போடுறது, காஃபி போடுறது. காலையில் எப்போயுமே எங்கள் வீட்டில் டீ தான். ஈவினிங் தான் மாற்றி மாற்றி போட்டுப்பேன். ஒரு நாள் டீ, ஒரு நாள் காஃபி, ஒரு நாள் பூஸ்ட்டுன்னு பசங்களுக்கு மட்டும். நாங்கள் எப்போயும் டீ, காஃபி 2 தான். ஒரு கிண்ணத்தில் இருக்கிற பால் டீ போடுறதுக்கு இன்னொரு கிண்ணத்தில் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, 6 டாக்கு பப்பீஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கிட்ட வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. அந்த பப்பீஸ்க்கு தான் அந்த பால். ஏற்கனவே நான் டீ தூள் மிக்ஸ் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அந்த மிக்சிங் பண்ண டீ தூளில் டீ போட்டது தான் இது. நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரியாக இருக்குங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் பையன் கிளம்பிடுவான். 8:30 மணிக்கு தான் பாப்பா கிளம்புவான். அவனை கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் நான் கடையிலேருந்து வரைச்சி ஏதாவது வாங்கிட்டு வருவேன், வீட்டுக்கு தேவையானது. வந்துட்டு தான் நான் டிஃபன் சாப்பிடுவேன், அவருக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்புவாங்க. அதுக்குள்ளே நான் டிஃபன் செய்யணும், லஞ்சு செய்யணும். மீன் குழம்புக்கு தேவையானது தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, ஜீராத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி அதை நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் தூவி விட்டு ஒரு கொதித்தோடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பு. நான் கழுவி தான் சிக்கனோ மீனோ எதாக இருந்தாலும் கழுவி தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். மறுபடியும் சமைக்கும்போது ஒரு தடவை கழுவிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு புரியவே இல்லைங்க. எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்றோம், அப்புறம் சண்டேவும் நான்வெஜ் எடுக்கிறோம். அந்த சண்டே நான்வெஜ் சமைக்கலைன்னா அந்த டே போகிற மாதிரியே நமக்கு தெரியல. சண்டேவும் சிக்கன் மட்டன் செய்யணும். இந்த சண்டே நான் மீன் தான் செஞ்சேன். அன்றைக்கி என்னவோ எங்களுக்கு மற்ற நாள் மாதிரி தான் தெரிஞ்சது, சண்டே மாதிரியே தெரியல. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு தாளிக்கும் போது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். பிடிச்சா ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் வதக்கி மசாலா கலக்கி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிடுங்க. நான் இன்றைக்கி கிழங்கா மீனோட தலையும் வஞ்சிர மீனும் சேர்த்து சங்கரா மீனும் சேர்த்து குழம்பு வைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சண்டே என்ன சமைச்சிங்க? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே டீ குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 11 மணிக்கு என்ன கையில் கிடைக்கிதோ, கருவேப்பிலை, புதினா, லெமன்னு, இஞ்சி எது கிடைக்கிதோ அதை போட்டு கொதிக்க வச்சு நான் 11 மணிக்கு ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிருவேங்க.